தந்தை, மைந்தன், தூய ஆவியராகிய திருத்துவ கடவுளின் திருப்பெயரிலே ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக, இந்த காலை நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக என்கின்ற கட்டளைக்கு இணங்க உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பதட்டமான இந்த சூழ்நிலையிலும் கூட எங்களுடைய இல்லங்களிலேயே இருந்து இந்த காணொளி வழியாக இந்த ஆராதனையில் பங்கு பெறும்படியாக நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்ற இந்த நேரத்திற்காக, வாய்ப்பிற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம். ஆண்டவரே, பரலோகத்திலே வீற்றிருக்கக்கூடிய கேருபீன்களும் சேராபீன்களும் உம்மை தூயவர் 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 என போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கின்ற இதே தருவாயிலே உமது பிள்ளைகளாகிய நாங்களும் ஒருங்கிணைந்து ஒரே உள்ளத்தோடு கூட உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும், இந்த ஆராதனை வழியாக உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்படுத்திக் கொள்ளவும் நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற மற்றும் ஒரு வாய்ப்பிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு மட்டுமாய் உம்முடைய திவ்ய கரங்களோடு கூட அசைவாட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கின்றோம். இந்த ஆராதனை உமக்கு ஒரு சுகந்த வாசனையாக இருக்கட்டும். இதில் கலந்து கொள்கின்ற ஒவ்வொருவருக்கும் இது ஆசீர்வாதத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகின்றோம். தொடர்ந்து எங்கள் அனைவர் மூலமாய் நீர் ஒருவர் மாத்திரமே மகிமையடையும். மீட்பர் இயேசுவின் பாதம் பணிந்து கேட்கிறோம், தூய பிதாவே. ஆமென். வானமும் பூமியும் மலை பள்ளத்தாக்கும்
இந்த நாளுக்குரிய திருமறை பாடமாகிய ரோமர் 8ஆம் அதிகாரம் 18 25 வாக்கியங்களை நம்முடைய குருசேகரத்தின் பொருளர் அவர்கள் படிக்க கேட்போம். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு இருந்த திருமுகம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 25 முடிய அடங்கியுள்ள கடவுளுடைய வார்த்தையை கேளுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 25 முடிய. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிக்ஷையானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அதென்னென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தின் விலையாகப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவர்களாலே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கும்படி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவுமல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுவதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காணுகிறதை நம்ப வேண்டும் என்றதல்ல. நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதுக்கு பொறுமையோடு காத்திருப்போம் என்பது பாடம் முடிந்தது. கடவுளே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை நேரத்திலே காணொளி வழியாக சந்திப்பதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வாய்ப்பை எண்ணி நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்துவின் சமாதானம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தலைப்பு, விடுதலைக்காக புலம்புகின்ற படைப்பு, கிரியேஷன் groans for liberation என்பது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் திருத்துவ ஞாயிறாக அனுசரித்தோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை சுற்றுச்சூழல் ஞாயிறாக என்விரான்மெண்டல் சண்டேவாக நாம் அனுசரிக்கின்றோம். இந்த ஞாயிற்றிலே சுற்றுச்சூழலை குறித்து ஒரு சில சிந்தனைகளையும் திருமறையிலிருந்து ஒரு சில கருத்துக்களையும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன். கடந்த மே மாதம் 27ஆம் தேதி கேரளாவிலே ஒரு படுகொலை நடந்தது. 15 வயது கர்ப்பம் நிறைந்த ஒரு யானைக்கு அன்னாச்சி பழத்திலே வெடிமருந்தை வைத்து அங்கிருந்த ஒருவர் கொடுத்திருக்கின்றார். பசியினால் நிறைந்த யானை அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே தன்னுடைய வாயிலே அந்த பழத்தில் இருந்த வெடிமருந்து வெடித்து அதன் வழியாக அந்த யானை இறக்க நேரிட்டது. இது நம் அனைவருக்குமே தெரிந்த ஒரு நிகழ்வு. இதை குறித்து அங்கிருந்த அதிகாரிகள் சொன்ன சில காரியங்கள் தான் மிக வருத்தத்தை ஏற்படுத்தியது. அவர்கள் கூறிய ஒரு காரியம், இட் இஸ் a victim of man-animal conflict. மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு மோதலின் விளைவிலே படுகாயமடைந்தது இந்த யானை என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, அவர்கள் சொன்ன மற்றொரு காரியம், காட்டு விலங்குகள் இங்கே அதிகமாக நடமாடிக்கொண்டிருக்கிறது. எனவே அந்த காட்டு விலங்குகளை துரத்த வேண்டும் அல்லது அந்த காட்டு விலங்குகளை துன்புறுத்த வேண்டும் என்பதற்காகவே இப்படி உணவிற்குள்ளாக வெடிமருந்துகளை வைப்பது வழக்கம் என்பதையும் அவர்கள் கூறினார்கள். இது எதை நமக்கு எடுத்துரைக்கிறது என்று சொன்னால், மனிதர்கள் கடவுளுடைய படைப்பை எந்த அளவிற்கு வெறுக்கிறார்கள் அல்லது எந்த அளவிற்கு அவைகள் மேல் ஒரு பகைமை உணர்வு இருக்கிறது என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. 2015ஆம் ஆண்டு மெக்சிகோவிலே நடந்த ஒரு கான்ஃபரன்ஸிலே அங்கு இருந்த ஆராய்ச்சியாளர்கள் சொன்ன ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். உலகில் இருந்த அல்லது இருக்கின்ற பல தாவர இனங்கள் அல்லது விலங்கினங்களினுடைய பேரழிவிற்கு காரணமாக இருந்தது மனித இனம் மட்டுமே. Humans are the cause
for large mass extinctions of species the world has ever seen. அந்த கான்ஃபரன்ஸில் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான கருத்து என்னவென்று சொன்னால், இயல்பாகவே இயற்கையாகவே ஒரு நூற்றாண்டு 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 2 தாவர இனம் அல்லது விலங்கினம் மாத்திரமே அழிவிற்குள்ளாக கடந்து செல்லும். ஆனால் 1090வது ஆண்டிலிருந்து 2015ஆம் ஆண்டு வரைக்கும் நாம் பார்க்கின்ற பொழுது 477 வகைகள் அழிக்கப்பட்டிருக்கின்றது. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், மனிதர்கள் எந்த அளவிற்கு கடவுளுடைய படைப்புகளாய் இருக்கின்ற தாவர இனங்களையும் விலங்கினங்களையும் அவர்கள் எவ்வாறாக பார்க்கிறார்கள் என்பதை இது எடுத்து காட்டுகின்றது. 2019ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் கூறிய ஒரு காரியம், இன்னும் சில ஆண்டுகளிலே ஏறக்குறைய 10 லட்சத்திற்கும் அதிகமான தாவர இனங்கள் அல்லது உயிரினங்கள் அழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார். சொல்லிவிட்டு ஐக்கிய நாடுகள் சொன்ன ஒரு கருத்து, எதனால் இந்த அழிவு ஏற்படும் என்கின்ற போது 4 காரியங்களை அவர்கள் முன்வைத்தார். ஒன்று, இயற்கை வளங்களை மனிதர்கள் அளவுக்கு அதிகமாய் பயன்படுத்துவதனாலே இந்த அழிவுகள் ஏற்படும். ஓவர் யூசேஜ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ் போத் ஆன் த லேண்ட் அண்ட் த சீ. இரண்டாவது அவர்கள் சொல்லுகின்ற காரியம், பொருளாதாரத்திற்காகவும் எல்லை மீறுதலுக்காகவும் உயிரினங்களை சுரண்டுவது, எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் த ஸ்பீஷீஸ் ஃபார் எக்கனாமிக் கெயின்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் என்க்ரோச்மெண்ட். இப்படி இந்த 2 காரியங்களுக்கும் பிற்பாடாக அவர்கள் சொல்லுகின்ற காரியம், தட்பவெப்பநிலை மாற்றம், கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் மாற்றத்தினாலே அநேக உயிரினங்கள் இறந்து போக கொண்டிருக்கின்ற ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது. கடைசியாக த்ரூ பொல்யூஷன், மாசுபடிந்திருக்கின்ற நீர்நிலைகள் அல்லது மாசுபடிந்திருக்கின்ற காற்று, இதன் வழியே அநேக உயிரினங்கள் இந்த உலகத்திலிருந்து முற்றிலுமாக அழிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது. இவை அனைத்தும் நமக்கு எதை காட்டிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நீங்களும் நானும் அல்லது கடவுளின் மகத்துவமான படைப்பு என்று எண்ணப்படுகின்ற மனித இனம், கடவுள் இவைகளோடு கூட ஒன்றாக வாழுங்கள் என்று நமக்கு தந்த இயற்கையை நாம் அழித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த இயற்கையினுடைய அழிவிற்கு நாம் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலை நாம் பார்க்கின்ற பொழுது, கொரோனா வைரஸ் COVID-19 தாக்கத்திற்கு பிற்பாடு இந்த உலகம் தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொண்டது அல்லது தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்திக் கொண்டது என்றுதான் அநேக இடங்களிலேயே ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். Nature has been reclaiming its spaces due to corona virus. இயற்கை தனக்கு உரிய இடங்களை மீண்டுமாக இப்பொழுது மீட்டெடுத்துக் கொண்டிருக்கிறது. என்ன நடந்தது என்று பார்க்கின்ற பொழுது, நீர்நிலைகள் சுத்தமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நீர்நிலைகள் சுத்தமாக மாறுகின்ற பொழுது அந்த இடங்களில் இருந்த மீன்கள் மீண்டுமாக காணப்படுகிறது. இரண்டாவது நாம் பார்க்கின்ற பொழுது, காற்றில் இருக்கின்ற மாசுபடிந்த அந்த காரியங்கள் எல்லாம் நீக்கிவிட்டு இப்பொழுது காற்று பரிசுத்தமாக மாறியிருக்கிறது. இதனால் அநேக இடங்களிலே பறவைகள் வந்து இருக்கின்ற காரணங்களையும் நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் அநேக இடங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது விலங்குகள் மிக அழகாக நடந்து போய் கொண்டிருக்கிறதையும் சென்று கொண்டிருக்கிறதையும் ஆங்காங்கே கும்பல் கும்பலாக இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். இது அனைத்தும் எதை காட்டுகிறது என்று சொன்னால், மனித இனம் அமைதியாக தன்னுடைய இல்லங்களிலே அமர்ந்திருக்கின்ற பொழுது இந்த உலகமே தழைத்தோங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து உயிரினங்களையும் அச்சுறுத்துகின்ற ஒரே உயிரினமாக யார் இருக்கிறது என்று சொன்னால், மனித இனமாகத்தான் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட காலத்திலே, குறிப்பாக இந்த கொரோனாவினுடைய காலத்திலே, ஒரு பக்கம் மனித இனம் விடுதலைக்காக கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறது, மற்றொரு பக்கம் தாவரம், விலங்கினங்கள் இவைகள் அனைத்தும் விடுதலைக்காக கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறது. இதைதான் பவுலடிகளார் ரோமருக்கு எழுதுகின்ற கடிதத்திலே மிக அழகாக எழுதுகின்றார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொல்லுகின்றது, படைப்புகள் அனைத்துமே கர்ப்ப வேதனை பட்டுக் கொண்டிருக்கிறது. They are in labor pains என்று அவர் எழுதுவார். இன்றைக்கும் கூட குறிப்பாக ரோமர் 8ஆம் அதிகாரத்தை மாத்திரம் மையமாக வைத்துக் கொண்டு
எப்படிப்பட்டதான விடுதலைக்கு நேராய் படைப்புகள் கடந்து செல்ல வேண்டும் என்பதை 3 சிந்தனை கீழாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக, படைப்புகள் கஷ்டத்திலிருந்து எப்படி விடுதலைக்கு நேராய் கடந்து செல்ல முடியும் என்று பார்க்கின்ற பொழுது, முதலாவது காரியம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பவுல் இவ்வாறாக கூறுகின்றார்: கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காகவே படைப்பே பேராவலோடு கூட காத்து கொண்டிருக்கிறது. கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காகவே படைப்பு பேராவலோடு காத்து கொண்டிருக்கிறது. The entire creation waits with eager longing for the revealing of the children of God. முதலாவது, இந்த படைப்புகள் மீட்படைய வேண்டும், இந்த படைப்புகள் விடுதலை அடைய வேண்டும் என்று சொன்னால் there should be interdependence. கூட்டு சார்பு அல்லது சார்ந்திருப்பது. இன்டர்டிபெண்டன்ஸ் என்பது படைப்புகளுக்கிடையே இருந்தால் மாத்திரமே நம்மால் உயிர் வாழ முடியும். கடவுளினுடைய படைப்பிலேயே இது நமக்கு எடுத்துரைக்கின்றதாக இருக்கின்றது. எதற்காக இந்த இன்டர்டிபெண்டன்ஸ் அல்லது சார்ந்திருத்தல் அவசியம் என்று பார்க்கின்ற பொழுது, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் இந்த சார்ந்திருத்தலை நம்முடைய படைப்புகள் அனைத்திற்குமே ஒரு முக்கியமான ஒரு நீதியாக அவர் அதை தந்திருக்கின்றார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இவ்வாறாக கடவுள் கூறுகின்றார்: ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதேனிலே ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கு வைத்தார். கடவுள் மனிதனை படைத்து ஏதோ பெரிய மாளிகைகளுக்குள்ளாக அவர் கொண்டு சேர்க்கவில்லை. மாறாக ஒரு தோட்டத்திற்கு நடுவிலே அவரை கொண்டு வைக்கின்றார். ஏனென்று சொன்னால், இயற்கையோடு கூட மனிதனோடு கூட இயற்கையும் சேர்ந்து சார்ந்து வாழ வேண்டும் என்பதே கடவுளின் திட்டமாக இருந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், அங்கிருந்துதான் வாழ்வு மலர்கின்றது. அதே அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்க செய்தார் என்று பார்க்கின்றோம். இந்த காரியத்தை கடவுள் அங்கு இருந்த தாவரங்களுக்கோ விலங்கினங்களுக்கோ சொல்லவில்லை. மாறாக மனிதர்களிடத்தில் தான் இந்த காரியத்தை சொல்கின்றார். ஏனென்று சொன்னால், இன்றைக்குமே இயற்கையானது எப்பொழுதுமே மனிதர்களுக்கு நன்மை பயக்குவிக்கின்ற ஒன்றாகத்தான் இருக்கின்றது. இயற்கையானது மனிதர்களோடு கூட சார்ந்து வாழ்கின்ற ஒன்றாகத்தான் இருக்கின்றது. ஆனால் மனித இனம் மாத்திரம்தான் இயற்கையோடு கூட எப்பொழுதுமே பிரிந்து இருக்கின்ற ஒரு மனுக்குலமாகவே இருந்திருக்கின்றார்கள். ஆகையினால் தான் கடவுள் தன்னுடைய தொடக்க நூலிலே சொல்லுகின்ற வண்ணமாய், நீங்கள் இந்த இயற்கையோடு கூட சார்ந்து வாழ வேண்டும், அதே நேரத்திலே அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வேண்டும் என்று சொல்லுகின்றார். முதலாவது நாம் ஏன் சார்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அதுதான் கடவுள் நமக்கு வைத்திருக்கின்ற ஒரு நியதி. It is the order of God and it is the order of creation to interdependent. இரண்டாவது, நாம் ஏன் இந்த சார்ந்திருத்தலை கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால், interdependence is for humanity's survival. மனித இனம் உயிரோடு வாழ வேண்டும் என்று சொன்னால், மனித இனம் பிற இனங்களோடு கூட சார்ந்து வாழ வேண்டும். நாம் அநேக நேரத்தில் நாம் நினைத்துக் கொள்ளலாம், மனிதர்களாகிய நம்மால் எப்படி வேணாலும் வாழ முடியும், காசு இருக்கிறது, பணம் இருக்கிறது, தேவையான அத்தனை காரியங்களும் இருக்கிறது என்று. ஆனால் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு அடிப்படை சிந்தனை என்ன என்று சொன்னால், நாம் இல்லை என்றாலும் இந்த உலகத்திலே தாவரங்களும் விலங்குகளும் கண்டிப்பாக உயிர் வாழும். ஆனால் அவைகள் இல்லை என்று சொன்னால் மனிதர்களாகிய நம்மால் உயிர் வாழ முடியாது. ஒரு சயின்டிபிக் ஃபேக்டை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கின்ற தேனீக்கள் முற்றிலுமாக அழிந்து விட்டது என்று சொன்னால், மனிதர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்திலே வாழ்வதற்கான ஆண்டுகள் வெறும் 4 ஆண்டுகள் மாத்திரமே. If the bees in the world become extinct, human race would have only 4 years to live. அப்படி இந்த இயற்கையோடு கூட சார்ந்து வாழுகின்ற ஒரு மனநிலைமையை தான் கடவுள் நமக்கு தந்திருக்கின்றார். ஆனால் இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட சார்ந்து வாழுகின்றவர்களாக இருக்கிறோமா என்று சொன்னால் இல்லை. நாம் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையை கூட நாம் எடுத்துக்கொண்டு பார்ப்போம். இந்த சூழ்நிலை கூட நம்மை பிரித்து இருக்கின்ற, நாம் தனித்தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவரோடு ஒருவர் நமக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை. மற்றவர்கள் நாம் சார்ந்து வாழ வேண்டும் என்கின்ற சிந்தனை நமக்குள்ளாக இல்லாமல் இருக்கின்றது.
எனக்கு பணம் இருக்கின்றது, அந்த பணத்தின் வாயிலாக நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுவேன் என்று சிந்தனை மனிதர்களாகிய நமக்குள்ளாக இருக்கின்றது. ஆனால் கடவுள் அதை தகர்த்தெறிகின்றார். நாம் எப்பொழுதுமே இயற்கையோடு கூட மற்றவர்களோடு கூட சார்ந்து வாழ அழைக்கப்படுகின்றோம். அண்மையிலே ஒரு அருமையான ஒரு டிவி ஆடை நான் பார்த்தேன். டாடா டோர்ஸ் என்கின்ற அந்த டிவி ஆடிலே ஒரு விதமான சின்ன ஒரு காரியத்தை அவர்கள், ஒரு எக்ஸாமினேஷனை அவர்கள் செய்தார்கள். என்னவென்று சொன்னால், 2 குழுக்களை அவர்கள் அழைத்தார். ஒரு குழு, முதலாவது குழு எல்லோருமே பெரியவர்களாய் இருந்தார், ஆண்கள் பெண்கள் பெரியவர்களாய் இருந்தார். இரண்டாவது குழு அனைவருமே சிறு பிள்ளைகளாய் இருந்தார். இந்த பெரியவர்களுடைய குழுவை அழைத்து அவர்களிடத்திலே பேப்பர்ஸையும் கிரையான்ஸையும் கொடுத்து, நீங்கள் உங்களுக்கு பிடித்ததைப் போலவே அழகான ஒரு காரியத்தை வரையுங்கள் என்று அவரிடத்தில் சொன்னார். சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லிய மற்றொரு காரியம், நீங்கள் எந்தெந்த வண்ணங்களை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பதிலே கவனத்தை காட்டுங்கள். ஏனென்று சொன்னால், நீங்கள் எவற்றை மீதி வைக்கின்றீர்களோ உங்களுக்கு அடுத்து வருகின்ற குழு அதை வைத்துதான் வரைந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொன்னார். அப்பொழுது அந்த முதலாவது குழு சென்று மிக அழகான காரியங்களை எல்லாம் அவர்கள் வரைந்தார்கள். அந்த அழகான காரியத்தை எல்லாம் வரைந்துவிட்ட பிற்பாடாக இரண்டாவது குழு சிறு பிள்ளைகள் வந்தார். வந்து சிறு பிள்ளைகளிடத்திலே முதலாவது குழு வரைந்த அத்தனை படங்களையும் அவர்கள் காண்பித்த பொழுது அனைத்துமே மிக சிறப்பாகவும் குறிப்பாக வண்ணமயங்கள் நிறைந்ததாகவும் அது இருந்தது. அதற்கு பிற்பாடாக இந்த சிறு குழந்தைகள் வரைவதற்காக அமர்ந்த பொழுது இந்த சிறு குழந்தைகள் வரைந்த பிற்பாடாக அவர்களுடைய அந்த வரைந்ததை காண்பித்த பொழுது அனைத்துமே கருப்பு வெள்ளை நிறமாகவே இருந்தது. ஏனென்று சொன்னால், இதற்கு முன்பாக வரைந்த பெரியவர்கள் அனைத்து வண்ணம் நிறைந்த வண்ணங்களையும் எடுத்து அவர்கள் வரைந்து தீர்த்து விட்டார்கள். இந்த குழந்தைகளுக்கு மிஞ்சி இருந்தது கருப்பு கிரையான்ஸ் மட்டுமே. கடைசியாக அவர்கள் போட்ட ஒரு காரியம், if we use up all the green, the next generation will be left with none. நீங்களும் நானுமே இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து காரியங்களையும் எனக்கென்று பயன்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால், நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு பயன்படுத்துவதற்கு ஒன்றுமே இருக்காது. அப்படிப்பட்டவர்களாக நாம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திற்கு தெரிகிறது நாம் மற்றவர்களோடு கூட சார்ந்து வாழாமல் இருக்கிறோம் என்று சொல்லி. ஆனால் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய திருச்சபைகள் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது? குறிப்பாக இந்த நாளிலெல்லாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய திருச்சபைகளுக்குள்ளாக ஒரு தோட்டமோ அல்லது பச்சை பசேல் என்ற ஒரு இடத்தை நம்மால் பார்க்க முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக. ஏனென்று சொன்னால், அநேக கட்டுமான பணிகளை நம்முடைய திருச்சபைகளுக்குள்ளாக நாம் செய்து வருகின்றோம். சிட்டி சைட்லாம் போய் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சர்ச்சிலையுமே ஒரு சின்ன தோட்டத்தை கூட அவர்களால் வைப்பதற்கு இடமில்லை. ஆனால் கடவுள் நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு மிகப்பெரிய பாடம், நாம் இயற்கையோடு கூட சார்ந்து வாழ வேண்டும், இன்டர்டிபெண்டன்ஸ். இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய அடுத்த காரியம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பவுல் இவ்வாறாக கூறுகின்றார், படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. தானே விரும்பியதால் அந்த நிலைக்கு ஆளாகவில்லை, மாறாக அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. Creation was subjected to futility, not of its own, but by the will of the one who subjected it. இரண்டாவது coexistence, உடனிருத்தல் அல்லது கூட்டு வாழ்வு. முதலாவது இன்டர்டிபெண்டன்ஸ், இரண்டாவது coexistence. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கின்ற பொழுது படைப்புகளும் நாமும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வாழ்கின்ற அதே தருணத்திலே நாமும் வாழ வேண்டும், மற்ற படைப்புகளையும் வாழ விட வேண்டும் என்கின்ற சிந்தனை நமக்குள்ளாக இருப்பது கிடையாது. நான் மாத்திரம் நல்லா வாழ்ந்தா போதும், என்னுடைய குடும்பம் செழித்தோங்கினால் போதும், என்னுடைய திருச்சபை நல்லா இருந்தால் போதும் என்கிற மனநிலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் தான் இந்த இயற்கையில் இருக்கின்ற அத்தனை காரியங்களையும் நாம் சுரண்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இயற்கையும் வாழ வேண்டும், நானும் வாழ வேண்டும் என்று நாம் நினைத்தாலுடைய நமக்கு விடுதலையோ கிடைக்காது. 2 முக்கிய கருத்துக்களை இங்கே பவுல் நமக்கு எடுத்துரைக்கின்றார். ஒன்று கோஎக்ஸிஸ்டன்ஸ், இந்த சார்ந்திருத்தல், இந்த உடனிருத்தல் ஏன் நமக்கு கிடைப்பதில்லை என்று பார்க்கின்ற போது, முதலாவது மனிதர்களுக்கு ஒரு இயல்பு நிலை இருக்கின்றது. என்ன இயல்பு நிலை என்று சொன்னால், நான் தான் கடவுள், ஐ ஆம் காட், ஐ கேன் பிளே காட். ஏனென்று சொன்னால் எனக்கு உரிமை இருக்கிறது என்ற அந்த பிளேயிங் காட் டெண்டன்சி என்பது மனிதர்களுக்குள்ளே எப்போதெல்லாம் இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம்
மனிதர்களை சுற்றி இருக்கின்ற அத்தனை படைப்புகளும் அழிக்கப்படுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். This is not a survival of the fittest game. யார் இதில் ஜெயிப்பா என்பது கிடையாது. மாறாக இவர்களோடு கூட சார்ந்து வாழ்கின்ற அதே நேரத்திலே இயற்கையும் வாழ வேண்டும், அதன் வழியாக நானும் வாழ வேண்டும் என்கின்ற சிந்தனை நமக்கும் இருக்க வேண்டும். இதே ஒரு கேள்வியை நாம் இப்படி யோசிச்சு பார்ப்போமே, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் இயற்கை நினைத்தது என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்னவாக மாறிவிடும்? எத்தனை சுனாமிக்களை நாம் பார்த்திருக்கோம், எத்தனை இயற்கை பேரழிவுகளை நாம் பார்த்திருக்கோம். அதற்கு நாம் வைத்திருக்கின்ற ஒரு பேர் என்ன? நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ். இட் இஸ் நாட் நேச்சுரல் டிசாஸ்டர், பட் ராதர் இட் இஸ் a groaning of the creation. அவ்வளவு வலியோடு கூட நிலமும் நீரும் காற்றும் கூக்குரலிடுகின்றது. ஏனென்று சொன்னால் நாம் அவைகளை வாழ விடுவது அல்ல. இயேசு கிறிஸ்து மத்தேயிலே இவ்வாறாக சொல்லுகின்றார். மத்தேயு 6 அதிகாரம் 26 வசனத்திலே, வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, உங்கள் விண்ணக தந்தை அவற்றிற்கும் உணவளிக்கின்றார். God even feeds all the nature, all the creation என்று நாம் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் அவைகளும் வாழ வேண்டும், மனிதர்களாகிய நாமும் வாழ வேண்டும். எனவே நமக்குள்ளாக இருக்கின்ற நாங்கள் கடவுள் என்கின்ற அந்த சிந்தனையை நாம் எடுத்து போட்டால் ஒழிய we cannot coexist. இரண்டாவது, நம்மால் ஏன் மற்றவர்களோடு கூட இணைந்து வாழ முடியவில்லை, சார்ந்து வாழ முடியவில்லை என்று பார்க்கின்ற பொழுது coexistence does not occur because of human greed. மனிதர்களுடைய பேராசையின் நிமித்தமாகத்தான் நம்மால் அல்லது அவைகளால் ஒருவரோடு ஒருவர் கூட்டு வாழ்வு வாழ முடியவில்லை. அப்படி நம்மால் கூட்டு வாழ்வு வாழ முடியாமல் இருக்கின்ற பொழுது நமக்கு நேரிடுகின்ற காரியம் என்ன என்று சொன்னால், we will keep on destroying the nature and polluting the nature. நாம் இயற்கையை அழிப்பவர்களாக, இயற்கையை மாசுபடுத்துகிறவர்களாகத்தான் எப்பொழுதுமே வாழும். இதற்கு ஒரு உதாரணமாக நாம் எதை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால், இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே கடவுள் தன்னுடைய வனாந்திர பயணத்திலே அவர்களுக்கு மன்னாவை அளிக்கின்றார். மன்னாவை அளிக்கின்ற பொழுது கடவுள் அவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு போதனையை அது கற்றுத் தருகின்றார். யாத்திராகமம் 14 அதிகாரம் 16 18 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது கடவுள் தருகின்ற கட்டளை, உங்களில் ஒவ்வொருவரும் தான் உண்ணும் அளவிற்கு இதிலிருந்து சேகரித்துக் கொள்வார்களாக. ஆனால் அதனை அளந்து பார்த்த பொழுது மிகுதியாய் சேர்ந்தவர்களுக்கு எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாக சேர்த்திருந்தவர்களுக்கு எதுவும் குறைவுபடவும் இல்லை. ஒவ்வொருவருக்கும் தாம் உண்ணும் அளவிற்கே சேகரித்திருந்தனர் என்று பார்க்கின்றோம். There should never be more and less in coexistence. ஒருவரோடு ஒருவர் நாம் உடனிருந்து வாழ்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு அதிகம், எனக்கு குறைவு என்கின்ற நிலைப்பாடு நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. இதைதான் கடவுள் உணவிலேயே அன்றைக்கே இஸ்ரேல் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். உனக்கு தேவையான அளவிற்கு நீ உன்னுடைய உணவை சேர்த்துக்கொள். நீ அளவுக்கு அதிகமாக சேர்த்து கொண்டால் அது பூச்சியும் புழுவும் பிடித்து போகும். ஆனால் நீ உனக்கு தேவைக்கு ஏற்ப சேர்த்தால்தான் மற்றவர்களுக்கு தேவைக்கேற்ப அவர்களால் சேர்த்து கொள்ள முடியும் என்கின்ற பாடத்தை அவர் அன்றைக்கே கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் கூட நாம் வாழ்கின்ற இந்த உலகத்திலே எந்த அளவிற்கு நான் இயற்கையோடு கூட சார்ந்து இருக்கிறேனோ அதே அளவிற்கு இயற்கை வாழ வேண்டும், நாமும் அதன் வழியாக வாழ்வு பெற வேண்டும். தமிழ் ஒரு அழகான ஒரு சொற்றொடர் சொல்லுவாங்க, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று சொல்வார். அது மனித இனத்திற்கு மாத்திரமல்ல, அதே நேரத்திலே தாவர இனங்களுக்கும் விலங்கினங்களுக்கும் அது பொருத்தமாயிருக்கும். அவைகளோடு கூட நாம் கூடி வாழ்ந்தால் ஒழிய நம்மால் நன்மை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே முதலாவது நாம் பார்க்கின்றோம் இன்டர் டிபெண்டன்ஸ், இரண்டாவது கோ எக்ஸிஸ்டன்ஸ், மூன்றாவது நமக்கு எப்பொழுது இந்த விடுதலை கிடைக்கும், படைப்புகள் அனைத்திற்கும் எப்போது விடுதலை கிடைக்கும் என்று பார்க்கின்ற பொழுது நாம் நம்பிக்கை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். Hope will liberate and redeem each and every one of us. ரோமர் 8 அதிகாரம் 23-24 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது பவுல் இவ்வாறாக சொல்லுகின்றார், படைப்பு மட்டுமல்ல மனித இனமும் நாமும் கூட கடவுள் நம்மை தம் பிள்ளைகள் ஆக்கப் போகும் நாளை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றோம். We are looking for a day that God will come down and make us children of God and make us His creation. நாம் மட்டும் கடவுளுடைய பிள்ளைகள் என்கின்ற ஒரு நிலையை கடவுள் எடுப்பது கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை படைப்புகளும் கடவுளின் படைப்புகள். God is the creator, we all are creation. அவர் படைப்பாளராகிய கடவுள் விலங்கினங்கள், தாவர இனங்கள்,
மனித இனங்கள் அனைத்துமே கடவுளின் படைப்புகள் என்கின்ற சிந்தனை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அந்த சிந்தனை இருக்கின்ற பொழுது இவர் சொல்லுகின்ற ஒரு காரியம், ஃபார் இன் ஹோப் we are saved. எதிர்நோக்கு நமக்குள் இருக்கின்ற பொழுது அந்த எதிர்நோக்கோடு கூட தான் நீங்களும் நானும் மீட்பை பெறுகின்றோம். எப்படிப்பட்டதான மீட்பை நாம் பெறுகின்றோம் என்று சொல்லுகின்ற போது பவுல் 2 காரியங்களை சொல்லுகின்றார். ஒன்று, எதிர்நோக்கு நமக்கு மீட்பை தருகிறது. இரண்டாவது, எதிர்நோக்கு நமக்கு ஏதேனை தருகின்றது. ஏதேன் தோட்டத்திலே தான் கடவுள் மனுக்குலத்தை துவங்கி வைத்தார். அதே ஏதேன் தோட்டத்திலே தான் மீண்டுமாக மனுக்குலம் நிறைவு பெற வேண்டும் என்பதும் கடவுள் விரும்புகின்றார். 2 வாக்கியங்களை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது, எசேக்கியேல் 36 அதிகாரம் 35 வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் சொல்லுகின்ற ஒரு காரியம், மக்கள் கடவுளுடைய மறு உருவாக்கத்தை பார்த்து இவ்வாறாக சொல்லுகின்றார்கள், பாழாய் கிடந்த இந்த நிலம் ஏதேன் தோட்டத்தை போல ஆகிவிட்டது. And they will say, the land that was desolate has become like the garden of Eden என்று நாம் பார்க்கின்றோம். அதே வண்ணமாகத்தான் திருவெளிப்பாடு புஸ்தகம் வெளிப்படுத்துகிற விசேஷம் கடைசி அதிகாரம் 22 அதிகாரம் முதல் 5 வாக்கியங்களை நாம் படிக்கின்ற பொழுது கடவுள் நம்மை பரலோகத்திற்குள்ளாக கொண்டு செல்வார் என்று நாம் நினைத்திருக்கின்றோம். அந்த பரலோகம் எப்படி இருக்கும் என்கின்ற ஒரு புரிதலை அங்கு நமக்கு கடவுள் கொடுக்கின்றார். பின்பு அந்த வானதூதர் வாழ்வு அளிக்கும் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு ஆற்றை எனக்கு காட்டினார். There is a river of life flowing from the throne of God. அது எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது என்று பார்க்கின்ற பொழுது கடவுளும் ஆட்டுக்குட்டியானவர் வீற்றிருக்கின்ற அரியணையிலிருந்து அது புறப்பட்டு வருகின்றது. அது எங்கே செல்கின்றதாம்? நகரின் தெருநடுவே அது பாய்ந்தோடுகின்றது. அந்த ஆற்றிற்கு 2 புறங்களும் மரங்கள் இருக்கின்றது. அந்த மரங்கள் வாழ்வு தருகின்ற மரங்களாக இருக்கின்றது. கடவுளாகிய ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆட்சி புரிவாராக என்று அதில் போடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் நீங்களும் நானும் மீட்படைய வேண்டும் என்று சொல்லி நாம் மற்றவர்களோடு கூட சார்ந்திருக்கின்றோம். அதே நேரத்தில் அவர்களையும் வாழவிட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த தருவாயிலே கடவுள் தாமே இறங்கி வந்து நமக்கு மீட்பளிக்கின்றவராக இருக்கின்றார். அந்த மீட்பு பணியிலே உங்களுக்கும் எனக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நீங்களும் நானும் கிறிஸ்து அவன் கிறிஸ்து அவள் என்கின்ற பெயரை தரித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த பெயரை நாம் தரிக்கின்ற பொழுது சக மனிதரோடு கூட நாம் எப்படி இணைந்து வாழ கடவுள் நம்மை அழைக்கின்றாரோ அதே நேரத்தில் இயற்கையோடு கூடவும் நாம் இணைந்து வாழ அழைக்கப்படுகின்றோம். இந்த சூழ்நிலையிலும் கூட, குறிப்பாக இந்த கொரோனா இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலும் கூட இந்த இயற்கை நமக்கு எப்படி உதவுகின்றது என்று நாம் பார்க்கின்ற பொழுது இன்னும் இந்த கொரோனாவுக்கு நம்மால் ஒரு மருந்து கண்டுபிடித்ததாக இல்லை. ஆனால் இன்னமும் மருத்துவர்கள் சொல்லுகின்ற ஒரு காரியம், கபசுர குடிநீர் என்ன பண்ணுங்க, நீங்க குடியுங்கள். அந்த வேர்களிலிருந்து வருகின்ற அந்த சத்து உங்களுடைய உடம்புக்கு என்ன கொடுக்கும்? ஆரோக்கியத்தை கொடுக்கும். எலுமிச்சை பழங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள், இஞ்சியை சேர்த்துக் கொள்ளுங்கள். இப்படி பல காரியங்களை, இயற்கையில் இருக்கின்ற காரியங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொண்டால் அது உங்களுக்கு ஒரு வழிவாசல், ஒரு மீட்பை தரும் என்று கூறுகின்றார்கள். இதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். நாம் இயற்கையோடு கூட சார்ந்து வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு துளிர்த்து எழும்பும். கடைசியில் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கின்றேன். ஹியூபர்ட் ரீவ்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அறிஞர் இவ்வாறாக சொல்லுகின்றார், மேன் இஸ் த மோஸ்ட் இன்சேன் ஸ்பீஷீஸ். ஏனென்று சொன்னால் he worships an invisible God. தன்னால் காணப்பட முடியாத ஒரு கடவுளை அவன் வழிபடுகின்றான். ஆனால் தன்னுடைய கண்கள் காணுகின்ற இயற்கையை அவன் அழித்துக் கொண்டிருக்கின்றான். He is worshipping an invisible God but destroying a visible nature. Man is unaware that the nature he is destroying is the God that he is worshipping. அவன் அழித்துக் கொண்டிருக்கின்ற இந்த இயற்கை தான் அவன் வணங்கிக் கொண்டிருக்கின்ற கடவுள் என்பதை அவன் மறந்து போகின்றான். இன்றைக்கு நாம் கடவுளை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது கடவுளை நம்முடைய நினைவிலே கொண்டு இந்த இயற்கையோடு கூட சேர்ந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இன்டர்டிபெண்டன்ஸ், சார்ந்திருத்தல். கோ எக்ஸிஸ்டன்ஸ், உடனிருத்தல். மூன்றாவது ஹோப், நம்பிக்கையோடு கூட நாம் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக இயற்கையோடு கூட இணைந்து நாம் வாழுகின்ற பொழுது இந்த கொரோனாவில் இன்னும் எத்தனை கஷ்டங்கள் நமக்கு வந்தாலும் அதை தாண்டி வர கடவுள் நமக்கு கிருபையும் அருளையும் தருவாராக. கடவுள் இந்த வாக்கியங்களை நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்ந்து இந்த வாரத்திற்குரிய அறிவிப்புகளை நம்முடைய குருசேகரத்தின் செயலர் அவர்கள் படிக்கும்படி நாம் கேட்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே,
ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகின்றேன். பணிவான ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றேன். இந்த கொரோனா தொற்று காலத்திலே ஊரடங்கு அமலில் இருக்கிற பொழுது நம்முடைய ஆலயங்கள், வழிபாட்டு தலங்கள் திறக்கப்படாத சூழ்நிலையிலே நாம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஏற்ற சூழல் இல்லாத பொழுதும் இந்த வலைதளத்தின் வழியாக இந்த ஆராதனை நடத்துவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். நம்முடைய ஆயராக பொறுப்பேற்றிருக்கிற அருள் திரு பி. சாமுவேல் அன்பரசு ஆயர் அவருடைய இறைச்செய்தி நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஒவ்வொரு வாரமும் இந்த ஆண்டவருடைய இறைச்செய்தி உங்களுக்கு வழங்கப்படும். அது மாத்திரமல்ல, அந்த இறைச்செய்தியோடு ஆலயத்திற்கான அறிவிப்புகளும் உங்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. அந்த வகையில் இந்த நாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காரியங்களை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஏதாவது முக்கிய அறிவிப்புகள் பேராயத்திடமிருந்தோ அல்லது மற்ற ஆயரிடமிருந்தோ தகவல்கள் ஏதேனும் பெறப்படும் என்று சொன்னால் இந்த வலைத்தளத்தின் வழியாக, இந்த ஆராதனை வழியாக உங்களுக்கு தெரிவிக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்தில் பிறந்த நாள் காண்பவர்கள் 14/6/2016 இன்று திரு PVP நெப்போ ஆனந்த் அவர்கள், 15/6/2016 திரு ரூஃபஸ் ஸ்டாலின் அவர்கள், 16/6/2016 நம்மிடையே பணியாற்றி மாறுதலில் சென்றிருக்கிற ஆயரம்மா திருமதி இடியா ஜான்சன் ஜெபக்குமார் அவர்கள். திருமண நாள் காண்பவர்கள் 18/6/2016 திரு காமேஷ் திருமதி ஏஞ்சல் எழில் ஓவியா தம்பதியர். பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண்கிற யாவருக்கும் திருச்சபை சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் அவர்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே
தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல கடவுளே, இந்த நாளிலும் குடும்ப பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு குடும்பமாக ஒரே சிந்தையோடு கூட இந்த காணொளி வழியாக உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாகவும் இந்த வழிபாட்டிலே பங்கு கொள்ளும்படியாகவும் நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காய் வாய்ப்பிற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட சுற்றுச்சூழல் நியாயத்தை நாங்கள் அனுசரிக்கவும் அதற்கு ஏற்ற சிந்தனைகளை நாங்கள் தெரிந்து கொள்ளவும் நீர் எங்களுக்கு தந்த படிப்பினைகளுக்காகவும் நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம். மனிதர்களாகிய நாங்கள் படைப்புகளோடு கூட இணைந்து உம்மை போற்றவும், படைப்புகளோடு கூட இணைந்து நாங்கள் வாழவும், படைப்புகளை பாதுகாத்து பண்படுத்தவும் நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற பொறுப்புணர்ச்சிகளை நாங்கள் அறிந்தவாறே செயலாற்ற நீர் எங்களுக்கு தந்த படிப்பினைகளுக்காகவும் நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம். குறிப்பாக ஆண்டவரே, இந்த காலகட்டங்களிலும் எங்களுடைய குருசேகரத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக, திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இம்மட்டுமாய் நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்திருக்கின்ற அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, சுகவீனங்கள் பலவீனங்கள் எங்களை சுற்றி இருக்கின்ற பொழுதிலும் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என்னுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்ற வார்த்தைகளுக்கு இணங்க நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பராமரித்து தேற்றி வருகின்றேன் நன்றி செலுத்துகின்றோம். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் கடவுள் என்ற வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நடத்த நீர் எங்களை கிருபையளிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். இம்மட்டுமாய் நீர் எங்களுடைய சரீர தேவைகளையும் ஆன்மீக தேவைகளையும் சந்தித்து வருகின்றேன், அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அதே வண்ணமாக உலகம் முழுவதும் அநேக பேர் இந்த கொடிய நோயினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே அவர்களுக்காகவும் நாங்கள் இறைவேண்டல் செய்கின்றோம். உம்முடைய கிருபை தாமே அவர்களோடு கூட இருந்து சுகத்தினாலும் பலத்தினாலும் இடைக்கட்டி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாம் எடுத்து நாங்கள் மன்றாடுகின்றோம். குறிப்பாக இந்த வியாதி நிமித்தம் தங்களுடைய அருமையானவர்களை இழந்திருக்கின்ற குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். நீர் தாமே அவர்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் நல்க வேண்டுமாம் எடுத்து நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய குருசேகரத்திலே எங்களுடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பெற ஆசீர்வதிக்க வேண்டுமா என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். எங்களுடைய தேவைகள், உள்ளத்தின் வாஞ்சைகள், மனதனுடைய இயக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் ஏற்ற நேரத்தில் எங்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டுமா என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை உமக்கு ஒரு சுகந்த வாசனை இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே, மீண்டும் நாங்கள் ஒருவரை சந்திக்கின்றவரை உடைய மாறாத கிருபை, உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய அன்பின் வழிநடத்தல் எங்கள் அனைவரோடு கூட இருக்கட்டும். எங்கள் அனைவர் மூலமாய் எப்பொழுதும் நீர் ஒருவர் மாத்திரமே மகிமையடையும். மீட்பர் இயேசுவின் பாதம் பணிந்து கேட்கிறோம் தூய பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாம் கடவுளின் அன்பும் தூய ஆவியராகிய திருத்துவ கடவுளின் இணையராத உறவும் ஆசீர்வாதமும் சமாதானம் வழிநடத்தலும் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பங்களோடும், நம்முடைய திருச்சபையோடும், நம்முடைய நல்வாழ்வோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கடவுள் நம் அனைவரையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.